எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிற ஸ்கீம் வந்து அக்னிபாத். ஓகேங்களா? ஸோ இப்போ ஷார்ட்கட்டு தான் நான் சொல்ல போகிறேன். ஸோ இந்த இமேஜை பாருங்கள். இது வந்து ஒரு பாதை. அந்த பாதையில் என்ன இருக்குது? அக்னி பிழம்புகள் வந்து எரியிற மாதிரி இருக்குது. இதுதான் அக்னி பாதை. அப்போ அக்னி பாத்துங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இந்த திட்டம் எதுக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா, இதில் பார்த்தீங்கன்னா, இதில் இராணுவ வீரர், விமானம், கடற்படை இந்த 3 வீரர்களும் நடந்து போயிட்டுருக்காங்க. அப்போ இந்த 3 துறைகளுக்கான ஆட்சேர்ப்புக்காக தான் இந்த திட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா? ஆள் சேர்க்கறதுக்காக. ஸோ இப்போ நல்லா புரிஞ்சுதா? இந்த இமேஜ் வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும், அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. அதே மாதிரி இந்த இராணுவத்துக்கு ஆள் சேர்க்கறது வந்து ஒவ்வொரு இளைஞர்களுடைய ஆசையாக இருக்கும், இந்த இராணுவத்தில் போய் ஒர்க் பண்ணுறதுக்கு வந்து. ஓகேங்களா? அப்போ அவன் என்ன நினைப்பான், எல்லா இளைஞர்களும் வந்து என்ன நினைப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாமளும் ஒரு நாள், ஓகேங்களா, நாமளும் ஒரு நாள் இந்த இராணுவ வீரராக ஆகணும், முப்படையில் ஏதாச்சும் ஒரு இதில் போயிட்டு நம்ம ஜாயின் பண்ணணும், எல்லோருடைய ஆசையாகவும் இருக்கும். அதான் ஒரு நாளுங்கிறது வந்து இந்த 1/4 அது வந்து விரைவில் நடக்கும், கண்டிப்பாக விரைவில் நடக்கும். இந்த சூனுங்கிறது வந்து நீங்கள் ஜூன் வச்சுக்கோங்க. இப்போ ஜூன் 14 தான் இந்த டேட். அப்போ ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். இந்த இமேஜில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருக்குமே இந்த இமேஜில் வந்து இந்த 2 கை 2 கால் என்ன பண்ணணும், எல்லாமே விசிபிளாக இருக்கும், உங்களுக்கு நல்லா கிளியராக தெரியுதா? ஓகேங்களா? அப்போ 2 கையும் 2 காலும் நமக்கு கிளியராக தெரியுது. அப்போ என்ன வருஷம் அப்படின்னா 2022. ஸோ இதான் வந்து ஷார்ட்கட். எல்லாருக்கும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அக்னி பாதை, முப்படையை சேர்ந்த வீரர்கள் வந்து நடந்து போகிறாங்க. அப்போ அதுக்கு ஆள் சேர்க்கறது தான் இந்த திட்டம். எல்லா இளைஞர்களும் வந்து கண்டிப்பாக இந்த துறையில் ஏதாச்சும் ஒரு துறையில் போய் ஜாயின் பண்ணணும்னு நினைப்பாங்க. அது வந்து ஒரு நாள் நிறைவேறும். விரைவில்ங்கிறது ஜூன் 14, ஒரு நாள் 14 2022ங்கிறது இல்லை. 2 கை 2 கால் எல்லாமே தெளிவாக தெரியுது இந்த இமேஜில், அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. இது வந்து பாதுகாப்புத்துறை அமைச்சகத்தின் கீழ் வந்து வரும். ஸோ இப்போ ஒரு சில தியரி மட்டும் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ அக்னிபாத் திட்டம் என்பது இந்திய அரசால் ஜூன் 14, 2022ஆம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்ட இந்திய இராணுவம், கடற்படை மற்றும் விமானப்படை ஆகிய முப்படைகளில் இளைஞர்களை குறுகிய காலத்திற்கு பணியமர்த்தும் ஆட்சேர்ப்பு திட்டமாகும். ஸோ இதான் நான் சொன்ன ஷார்ட்கட்டு முடிஞ்சிருச்சு. எத்தனை ஆண்டுகள் அப்படின்னா 4 ஆண்டுகள் வந்து அவங்க இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு ஃபஸ்ட்டு இனிஷியலாக ஒரு 6 மந்த்து வந்து அவங்க ட்ரைனிங் கொடுப்பாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஒரு 4 இயர்ஸ், மொத்தமாக 4 இயர்ஸ் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி தேர்வு செய்யப்படும் வீரர்கள் வந்து அக்னி வீர் என்று அழைக்கலாம். ஓகேங்களா? வயது எப்படி இருக்குன்னா 17லிருந்து 21 வயது நிரம்பியராக இருக்க வேண்டும். இப்போ அங்கே வந்து சேவை முடிஞ்சிருச்சு அப்படின்னா, சேவைக்கு பிறகு என்ன பண்ணால் 4 ஆண்டுகள் நிறைவடைந்த பிறகு செயல்திறன் மற்றும் தேவையின் அடிப்படையில் அதிகபட்சம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 25% அக்னி வீரர்கள் வந்து நிரந்தர பணிக்கு தேர்வு செய்யப்படலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ லாஸ்ட் வீக் கொஷின் இது நியூஸ் பேப்பரில் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 50லேருந்து 75% ரீட்டைன் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. இங்கே 25 இருக்கு இல்லையா? இப்போ 50 to 75 வரைக்கும் நிரந்தர பணி அமர்த்தப்படலாம்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? மீதமுள்ள 75% பேருக்கு சேவா நிதி தொகுப்பு வழங்கப்பட்டு பிற வேலைவாய்ப்புகள் அல்லது தொழில் தொடங்க உதவப்படும் அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா? மீதிக்கு எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 11.71 லட்சம் 11.71 லேக்ஸ் என்ன பண்ணுவாங்க, சேவா நிதியாக 4 இயர்ஸ் முடித்தோடனே கொடுப்பாங்க. ஓகேங்களா? இதுக்கு டேக்ஸ் எதுவும் கிடையாது. டேக்ஸ் இருக்கான்னு கேட்டாங்கன்னா இல்லை. இதோட நோக்கங்கள், திட்டத்தின் நோக்கங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்திய ஆயுதப்படைகளில் இளம் வீரர்களின் பங்களிப்பை அதிகரிக்கிறது, நாட்டுப்பற்று, ஒழுக்கம் மற்றும் திறன்களை வளர்த்தல், இளைஞர்களுக்கு இராணுவ பயிற்சி மற்றும் வேலை அனுபவம் வந்து வழங்குதல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஏற்கனவே சேவா நிதி சொன்னேன். 4 ஆண்டுகள் சேவை முடிவில் அரசு விதிகளின்படி ஒரு முறை சேவா நிதி தொகை வழங்கப்படும். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான். கண்டிப்பாக இந்த ஷார்ட்கட் உங்களுக்கு பிடிச்சிருக்கும். ஸோ மீண்டும் நம்ம அடுத்த ஷார்ட்கட்டில் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.